தம்பி உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம், எனக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமா. இப்படி போகும்போது ஒரு கேஸ், அப்படி போகும்போது ஒரு கேஸ். எல்லா சேனல்லயும் நான் எவ்வளவு பிரபலம் தெரியுமா? நான் கேஸ் வாங்கினியான்னு கேட்கல, கேஸ் வாங்குறது தான். சும்மா அன்னைக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும்போது மச்சான் அப்படின்னு யாரை பார்த்து மச்சான் கேஸ் போட்டேன். அதான்ப்பா நாங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கிறோம். நானும் வாழணும் தான் நினைக்கிறாங்க, என்ன விட மாட்டாங்களே. அப்ப என்ன பண்ணிட்டேன், ஒரு 24 வயசு பையன் என்ன பண்றேன், நான் யாரும் என்ன பண்றேன், நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு போறேன். சரி துரத்தி எம்எல்ஏ கேஸ் போடுறீங்க. சரிப்பா நீ என்னமோ பண்ணுப்பா, எனக்கு ஏன்பா இதெல்லாம். சத்து மொட்டை மாடி போயிடலாமா? வேணாம் 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 பேசணும்னு இல்ல சத்து, இங்கேயே பேசுவோம். சத்து கேப்பார் பேச்ச கேக்குற மூளை இல்லையா? தம்பிக்கு ஒரு போனை போட்டு கேட்கலாம்ல. இந்த ஒரு கேஸுக்கு எப்படி சொல்றிய சத்து? சத்துமா சத்து இவெல்லாம் ஒரு மயிருன்ட்டு இவெல்லாம் வந்து விஜய் சித்து வந்து பேசுகிறான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே எனக்கு செம்ம காண்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுதான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. டெம்ப்ளேட்ஸாக வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாலெலாம் வந்து டிடிஎஃப் குரூப்புக்கும் நம்ம விஜய் சித்து ப்ரோவுக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிடிஎஃப் ப்ரோ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, கார் ஓட்டையில் மொபைல் யூஸ் பண்ணியிருப்பார். அதனால் வந்து அவர் மேலே வந்து போலீஸ் வந்து கேஸை போட்டு விட்ருப்பாங்க. இவர் வந்து தேவையில்லாமல் இது மாதிரிலாம் வந்து கார் ஓட்டையெல்லாம் வந்து செல்லு யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கேஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கும். இவருக்கு என்ன வேலைன்னா, மாதத்தில் வந்து ஒரு 4 பிரச்சனைகளை மாற்றுறது தான் வேலையாகவே இருக்கும். சரி அதை விடுங்க. இப்போ நம்ம விஜய் சித்து ப்ரோ வந்து என்ன போட்டிருப்பாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30 செகண்டுக்கு வந்து டிடிஎஃப்பை பற்றி சும்மா ஃபன்னாக பேசியிருப்பார். எதனால் பேசியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிடிஎஃப்போட வக்கீல் என்ன பண்ணாருன்னா, ஏன் நாங்கள் ஓட்டினா வண்டி தான் கேஸ் போடுவீங்களா, ஏன் விஜய் சித்தெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் மேலே கேஸை போடுங்க அப்படின்னு வந்து ஒரு கேஸை வந்து போட்டு விட்டார். இதை வந்து பார்த்த நம்ம டிடிஎஃப் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், தெரியாமல் வந்து என் மேலே இருக்க ஒரு இதில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க, இதை வந்து வாபஸ் வாங்க சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து ஜெனியூனாக சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சித்து ப்ரோ போட்ட அந்த 30 செகண்ட் வீடியோவை வந்து பார்த்துருங்க. அதாவது ஒரு பெரிய வீடியோவில் லாஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஒரு ஃபன்னாக பேசியிருப்பார். தம்பி உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம், எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா. இப்படி போகும்போது ஒரு கேஸ், அப்படி போகும்போது ஒரு கேஸ். எல்லா சேனல்லயும் நான் எவ்வளவு பிரபலம் தெரியுமா? கேஸ் வாங்கினியான்னு கேட்கல, கேஸ் வாங்குறது தான். சும்மா அன்னைக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும்போது மச்சான் அப்படின்னு யாரை பார்த்து மச்சான் கேஸ் போட்டேன். மச்சான் கேஸ் போடுறான். கேட்டா அவன் தெரியாதவன் தான், சும்மா மச்சான் கேஸ் போட்டான். சரி என்ன பேர் மச்சான் சொல்லுவேன், நான் உங்க கல்யாணம் பண்ணிருக்கேன், கல்யாணம் பண்ணிருக்கியா, அதுவும் ஹைகோர்ட்ல வாசல்ல கமிஷனர் பார்த்து தான் ஓடிக்கிறாங்க. இருக்கு மச்சான் கேஸ் இப்படி சொல்ற. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. நான் சும்மா தான் இருக்கேன், நான் கிளம்புறேன். இல்ல என்ன இது பண்ணலாம் வேணே. அதான் நாங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கிறோம். நானும் வாழ்ந்து தான் நினைக்கிறாங்க, என்ன விட மாட்டாங்களே. அப்ப என்ன பண்றேன், ஒரு 24 வயசு பையன் என்ன பண்றேன், நான் யாரும் என்ன பண்றேன், நமக்கு வேலையை பார்த்துட்டு போறேன். சரி துரத்தி எம்எல்ஏ கேஸ் போறீங்க. சரிப்பா நீ என்னமோ பண்ணுப்பா, எனக்கு எப்ப அதெல்லாம். அவரை என்ன கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போறா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. நான் உன் பேச்சுக்கு வந்தேனா, நான் உன்ன கூட நிறைய இடத்துல எனக்கு பிடிக்கும் தானே சொல்றேன். இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீடியோ எல்லாமே நான் பாத்துருக்கேன். அதுக்காக என்னைய போட்டு கொடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சித்து வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக, எனக்கு எதுக்குப்பா இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் எதுவும் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்லியிருப்பார். இதை வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்ட நம்ம டிடிஎஃப் கூடயே ஒருத்தன் சுற்றுவானே அவன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கானா எதனால்? நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு செம்பு தூக்குனனால தான். சும்மாட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ தான் வந்து டிடிஎஃப் வாசனை வந்து ஒரு கேஸில் மாட்டி விட்டுருப்பான். அதாவது கோயிலில் வந்து பிராங்குங்கிற பேரில் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சரி அது நமக்கு தேவையில்லை, அதை விட்டுலாம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம டிடிஎஃப்க்கு வந்து மறுபடியும் செம்பு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்து ப்ரோ வந்து இவரும் அந்த கேஜிஎஃப் தற்கொலை பையன் அவனும் சேர்ந்து வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். அப்படி ஒண்ணும் இல்ல, நீங்க போற என்ன சேர்த்து போட்டு விட்டேன். சத்து கேப்பார் பேச்ச கேக்குற மூளை இல்லையா? தம்பிக்கு ஒரு போனை போட்டு கேட்கலாம்ல. இந்த ஒரு கேஸுக்கு எப்படி சொல்றிய சத்து? சத்துமா சத்து தம்பி எவ்வளவு கேஸ் வச்சிருக்கிற? கைய தூக்குனா கேஸ் உனக்கே தெரியுது. நான் ஜோபி பசங்க கூட என்ன சொன்னாங்க, கைய தூக்குனா கேஸ், இப்படினா கேஸ், அப்படிலாம் தம்பி எவ்வளவு கேஸ் வச்சிருக்கிற? வந்து சித்துங்கிறத வந்து எவ்வளவு கேவலமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம பசங்க பேசக்கூடாது. என்ன நடந்துச்சோ பேசி முடிச்சுக்கலாம். சத்து ஒரு கால் பண்ணி கேட்டுக்கலாம்ல சத்து? தப்பு ஏன் தான்? ஆனா வீடியோல என்ன சேர்த்து கோத்து விட்டல? நான் கோத்து விடல சத்து, நீ கேப்பார் பேச்ச கேக்குற சத்து. நீ தான் போன் சொல்லி வக்கீல் தான பார்த்து சொன்னது. இல்ல சத்து, என்ன ஏன் சொல்றீங்க? நான் பாத்து நான் வேலைய பார்த்து போறேன். நீ வாங்குவ ஜாலியா சுத்துவ, எனக்கு அப்படியா? கூட ஒரு நாள் வந்து சுத்தி பாரு, ஒரு 2 கேஸ வாங்கி பாரு சத்து, தெரியும் வழி.
இவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்லாம் வந்து சித்துவை பற்றி என்ன தெரியும், ஒரு மீடியாவை பற்றி என்ன தெரியும், சும்மா துணி விற்கிறாரு, 4 பேட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறதுல வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டாரு. உடனே இவர் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம சித்து வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. ஒரு அசால்ட்டாக வந்து இவரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. மொட்டை மாதிரி பார்ட்டியா, இது என்ன அது என்ன, முதுகுல குத்திட்டியா, என்னது ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணுமா? சும்மா இல்ல பைக் எடுத்து சுத்தாதே. சும்மா இங்க இருந்து இங்க இப்படி போய் வரியா சத்து. அத கலர் கலரா லைட்ட போட்டு கீழ உட்கார்ந்தீங்க. இப்படி எடுக்கதெல்லாம் வேலையா வா சத்து. அத 10 வருஷம் லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன். போமுல்ல அத கார்ல போனேன். இந்த ஒரு கேஸ்க்கு எப்படி பண்றியா சத்து? ஆயிரம் கஷ்டம் பண்றேன் தெரியுமா தம்பி. ஒரு வார்த்தை போன போட்டு கேக்குறதுல உனக்கு என்ன குறை? நீ பண்ணியாடா அண்ணன் நீ. அந்த மேட்ச் முதுகுல குத்துனா அண்ணன் சொன்ன நெஞ்சில குத்திட்டியா சத்து. நீயும் அவரும் ஒன்னாயா? இல்ல அவரு இடத்துக்கு நீயும் கால் வச்சா கூட எட்டுமா? சூரிய கூட கேட்பாரு, இந்த செருப்பும் இந்த செருப்பும் ஒன்னாடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவரும் ஒன்னாடா? இவன் ஏதோ வந்து லிஃப்ட் கேட்டு இதில் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான், ஏதோ போயிருந்துச்சு. அதை வச்சு டிடிஎஃப்ட வந்து ஃப்ரெண்டாகி இன்னைக்கு டிடிஎஃப் வச்சே வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டான். ஆனால் சித்து அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு தான் உழைப்புல வந்து முன்னேறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. அவரோட ஒரு டேலண்ட் இருக்கட்டும், அவர் ஒரு 14 வருஷம் 15 வருஷமா கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரை வந்து மட்டம் தட்டி நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பத்தியா? உன்னையெல்லாம் நான் என்ன சொல்றது? சத்து மாவு சத்து நெஞ்சில குத்திட்ட. டிடிஎஃப் நெஞ்சில டிஎஃப் குத்திட்டே. எல்லாம் பின்னாடி குத்துனாங்க. பல துரோகிகளை பின்னாடி பார்த்தவன். ஆனா ஒரே ஒரு எதிரி அண்ணன் நெஞ்சிலே குத்திட்டே. சாரி டிஎஃப் மன்னிருங்க. ஓ சத்து சரி மொட்டமால்ல போலாம். அவர் வெறும் 30 செகண்டுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோ வந்து அதில் வந்து டிடிஎஃப் மென்ஷனும் பண்ணியிருக்க மாட்டார், அப்படிப்பட்ட ஆடியன்ஸும் ஈர்த்திருக்கவும் மாட்டார். இவெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய மனுஷனை வந்து அசிங்கப்படுத்தி பேசியிருக்கான். இவன் வீடியோஸ் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, சித்து ஒரு வேளை அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு இதை வந்து பரப்பியிருக்கான். பரப்புனதோடு மட்டும் இல்லாமல் அவரை பற்றி வந்து ரொம்பவே இகழ்வாக வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது. அதை பார்க்குறப்ப ரொம்ப அவர் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம அஜீஸ் அவன் பேர் என்ன இளவுன்னு கூட இல்லை, அவனுக்கு போகணும். எதுக்கு அப்படின்னா அவன் வந்து நம்ம சித்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணணும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து மேலே வந்துடக்கூடாது. அவன் எப்படா நான் அடிச்சு காலி பண்ணலாம் அப்படின்னு வந்து எவன் வேணோ சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இவனும் ஒரு ஆளு. தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன ஊரை புரிஞ்சுக்கிட்டேன் சத்துவ தெரிஞ்சுக்கிட்டேன். கண்மணி பச்சை குழந்தை என்ன பாலு தீ வளர்த்த நெஞ்சில குத்திட்டானே சத்து. சத்து குத்துனானே சத்து குத்துனானே சத்து. தெரியாம பண்ணிட்டேன். மன்னிக்கிறேன், என்ன விட்டுங்க. குடும்பமா இருக்கு. எனக்கு குடும்பம் ஆக போகுது சத்து. இப்போ உங்க மேல வந்து போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் சித்து கிடையாது. சித்து வந்து இது மாதிரி வந்து டிடிஎஃப் மேல கேஸ் போடுங்க, இல்லைன்னா டிடிஎஃப் இது தப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி இதாகி டிடிஎஃப் மேல கேஸ் போட்டிருந்தா பரவாயில்ல. இவன் டிடிஎஃபா வந்து கார் ஓட்டையில ஃபோன் யூஸ் பண்ணது தப்பு தான். ஆனால் சித்து வந்து கார் ஓட்டையில யூஸ் பண்ணியிருப்பாரு. இதையும் ஒப்பிடுறாங்க. அதாவது அவர் வந்து அவர் பாட்டிலுக்கு ஒரு வழியில போயிட்டு இருக்கையில அவரோட லிங்க் பண்ணி ஏன் போடுறீங்க? இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நிறையா பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து டிரைவிங்லாம் பண்ணுறாங்க. ஏன் அவங்களெலாம் வந்து சொல்லலாம்ல? ஏன் உங்களுக்கு வந்து சித்து வண்டி உறுத்துறாரு? உடனே வந்து இதுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அப்படிலாம் கிடையாது இப்படிலாம். ஆனால் டிடிஎஃப் வந்து ஒரு மனுஷன் கொஞ்சம் நியாயமான ஆள் தான். இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க வக்கீல்கிட்ட சொல்லி இதை வந்து வாபஸ் வாங்க சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் வந்து ஜெனியூனா வந்து சித்துக்கிட்டையும் பேசிட்டேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் நிறையா யூடியூபர் மேலாம் சொல்லலான் இருந்தாங்களா, நான் வந்து இது பண்ணேன், அதெல்லாம் தப்பு வேணான்னு சொல்லிட்டு இவரை வந்து கவனிக்காமல் விட்டேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து சித்துக்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு ஜெனியூனா சொல்லிட்டு ஜெனியூனா அந்த பிரச்சனையிலேருந்து வெளில போயிட்டாரு. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக 10 நாளைக்கு முன்னாடி நம்ம அஜீஸை வந்து அவர் சேனலில் போட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்கியிருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா நீ வந்து டிடிஎஃப் வந்து அடிக்கடி வந்து எப்படியோ வந்து பிரச்சனைகளை வந்து இழுத்து விடுவ, அதில் இதுவும் ஒன்றா தான் இருக்க போகுது. உண்மையாக உனக்கு கண்டென்ட் இல்லைன்னா டிடிஎஃப் வந்து தூக்கி உள்ளே போடுற மாதிரி வந்து 4 வீடியோஸ் காமிச்சு ஏதாவது ஒன்று மக்களை ஏமாற்றி வீடியோவை போட்டு காலத்தை ஓட்டுங்க. அதை விட்டுக்கிட்டு இது மாதிரியான நல்ல நல்ல மனுஷன்லாம் வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்கள் வந்து வியூஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டிடிஎஃப் வேற வந்து எங்கேயோ குளிக்க போய் அங்கே ஒருத்தன் அவரை வந்து குத்த வந்ததாகவும் அவர் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து வந்து இது என்னைக்கு வந்து வெடித்து பெரிய லெவலில் வந்து ட்ரெண்டிங் ஆகி டிடிஎஃப் தூக்கி உள்ளே போட போகிறாங்க. இல்லை அதெல்லாம் கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கியா?
உன் நண்பனுக்கு தானே இது மாதிரி ஆச்சு, என் நண்பனுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட தோணுச்சு அவனுக்கு. அதை போட்டால் ஒரு பய பார்க்க மாட்டான், ஏன்னா அது இன்னும் வைரல் ஆகலை. நாளைக்கு அது நியூஸ் ஈஸுலாம் போய் நிறையா பேர் பேசி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையானதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளால அதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு எபிசோடாக எடுத்துக்கிட்டு போவார். ஏன்டா டேய், செம்பு தூக்கலாம்டா, நம்ம பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர்த்து வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கேடா. நீங்கள் சொல்லலாம் நீ வந்து இந்த வீடியோவே வியூஸ்க்காக தானே போட்டேன்னு. நான் வந்து போடுறதுக்கான காரணம் சும்மா வந்து இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இதாக வந்து என்னோட ஒப்பீனியனை தான் சொல்கிறேனே தவிர அடுத்தவங்களை அடிக்கணும் அப்படின்லாம் நோக்கம் கிடையாது. உண்மையாக வந்து நீ நல்ல வீடியோ போடு, 4 பேர் பார்ப்பான். அதை விட்டுவிட்டு நீ வந்து அடுத்தவனுக்கு செம்பு தூக்காத. முக்கியமாக இந்த கேஜிஎஃப் தற்கொலையெல்லாம் வந்து பேசவே இங்கே இடத்துல வந்து லைக்கே கிடையாது. இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல, இவங்கெல்லாம் பேசுகிறாங்கிறப்ப தான் வந்து ரொம்ப கடுப்பாகுது. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மேனுக்கும் இஃப்ரானுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்து இப்போ பிரியாணி மேன் வந்து உள்ளே போயிருக்காரு. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியலை. ஆனால் யூடியூப்பில் இருக்கவங்களே வந்து ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு யூடியூப்பில் இருக்கவங்கலாம் இப்படி தான் கேவலமானவங்கிற மாதிரி உங்களை மாதிரி ஆட்களால் தான் வந்து ஆகுதே. உண்மையாக வந்து நிறையா பேர் நல்ல நல்ல வீடியோஸ் போகிறாங்க. சித்துவெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் லைக்கே கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன். அவர் கண்டென்ட்டை பற்றி ரொம்ப இதாக போடுறாரு, அதாக போடுறாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்கடா. ஏன்டா டேய், திருந்துங்கடா கொஞ்சமாவது. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நான் என்னோட இது வந்து சொல்லியிருக்கேனே தவிர இங்கே வந்து சித்துவை வந்து நான் உயர்த்தி பேசணும் அப்படின்னு வரல, இவனை அடிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. இவங்க பண்ணது ஒரு தப்பாக எனக்கு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறது வந்து சித்து வீடியோஸும் பார்த்துருப்பீங்க, இவன் வீடியோவும் பார்த்துருப்பீங்க, டிடிஎஃப் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து யார் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். இது அஜீஸுக்கு போகணும். அவன் வந்து சித்து ப்ரோவுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பண்ணணும். கண்டிப்பாக வந்து உண்மையாக வந்து சித்துவெல்லாம் வந்து எப்பேற்பட்ட தங்கமான மனுஷன். அவர் வீடியோலாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஃபன்னாக ஜாலியாக எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு வீடியோவில் வந்து அடக்கி நமக்கு காட்டுவார். எதுவாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் அவர் மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி தான் வந்து வீடியோவை வந்து போட்டுக்கிட்டு இருப்பார். அவரை தாழ்த்தி பேசுவாரே தவிர யாரையும் அடித்து வந்து முன்னேறணும்னு அவர் யோசிச்சதே கிடையாது. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.